الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் பின்னார். உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாவின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்கள், அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அல்லாவை அவனுடைய தகுதிக்கேற்ப புகழ வேண்டும் என்கிற செய்தியையும், அவனுடைய வல்லமையையும் ஆற்றலையும் நாம் புரிந்து கொள்கிற வகையில் பல செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடத்தில் மட்டுமே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற செய்தியையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பிரார்த்தனை அவனிடத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற வாக்குறுதியை அவனிடத்திலே நாம் கொடுத்ததின் காரணமாக அவனிடத்திலே நாம் முதலாக ஒரு பிரார்த்தனையை கேட்கிறோம். என்ன பிரார்த்தனை? இறைவா எனக்கு நேர்வழி காட்டு, சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எனக்கு நேர்வழியை காட்டு என்கிற பிரார்த்தனை இறைவனிடத்திலே நாம் செய்கிறோம். அப்பொழுது எதெல்லாம் நேர்வழி என்பதை நாம் கடந்த ஜும்மாவிலே பார்த்திருக்கிறோம். இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்பதும், இறைவன் நமக்கு அனுப்பியிருக்கிற தூதரை பின்பற்ற வேண்டும், அந்த தூதருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்கிற செய்தியும் அதுதான் நேர்வழி என்கிற செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இறைவன் இன்னும் பல செய்திகளை நேர்வழிக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதிலே நாம் சிலர் இன்றைக்கு குர்ஆன் மட்டும் போதும், அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்டால் போதும், அது நேர்வழி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும் அப்படி ஒரு குரூப் உருவாகியிருக்காங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆன் மட்டும் போதாது, அல்லாஹ் சொல்கிறத மட்டும் போதாது, நான் ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், அவரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தியை சொல்கிறான். அப்போ நீங்கள் குர்ஆன் மட்டும் பின்பற்றினா அது நேர்வழி கிடையாது, அல்லது தூதரை மட்டும் பின்பற்றினா அது நேர்வழி கிடையாது, அல்லாஹ்வையும் பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றணும், அதுதான் நேர்வழி. அடுத்ததாக அது அல்லாத மூணாவது ஒரு வழியாக பெரியார்களையும் மகான்களையும் பின்பற்றுகிறோம், அல்லது சிலைகளை வணங்குகிறோம், இறந்து போனவர்களை வணங்குகிறோம் என்று சொன்னால் அதுவும் நேர்வழி இல்லை. அவர்களை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அதுவும் நேர்வழி இல்லை. அடுத்தது இதை ரெண்டையும் சேர்ந்து பின்பற்றுவதுதான் நேர்வழி என்பதை இறைவன் திருமறைக்காவலில் சொல்கிற போது சொல்றான். என்ன சொல்றான்னு சொன்னா, 3வது அத்தியாயம் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ கைஃப தக்ஃபுரு, நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீர்கள், அந்தும் துத்துலா அலைக்கும் ஆயாத்தும், உங்களிடம் அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் நிலையிலும், உங்களிடத்திலே அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் நிலையிலும், வ ஃபீக்கும் ரசூலும், அவனுடைய தூதர் உங்களிடத்திலே இருக்கும் நிலையிலும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிறது, அவனுடைய தூதரும் இருக்கிறார்கள். அப்போ எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒமையத்தசிமு பில்லாஹி ஃபஅது குதிய இலா சிராத்தல் முஸ்தகீம், யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும்,
அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர் தூதர் தான் ஓதி காட்டுறாரு. இந்த நிலையில் இருக்கும்போது எப்படி நீங்க நிராகரிக்கிறீங்க? அதுதான் நேரான வழி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுவதுதான் சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி என்று அல்லாஹ் சொல்ற செய்தியை பார்க்கிறோம். ரெண்டையும் நம்ம சேர்த்து பின்பற்றுவதுதான் நேரான வழி. ஒரு செய்தி. அடுத்ததா இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள. நம்ம ஏதோ ஒரு நேர்வழி அப்படின்னு சொன்னா என்ன என்றதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த நேர்வழியில எதையெல்லாம் நம்ம பின்பற்றணும், எதை நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்னெல்லாம் இருக்குது அதை பின்பற்றுதான் நம்ம நேர்வழி. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுல ஒன்றை விட்டுட்டு ஒன்றை செஞ்சாலோ அல்லது அதை நம்ம நிராகரித்து வாழ்ந்தாலோ, இதெல்லாம் புரியாமல் வாழ்ந்து கடந்து போய்விட்டாலோ நாளைக்கு நம்ம நேர்வழியில் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் நம்ம ஒரு வழிகேடான வழியில் நீ வாழ்ந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி நம்மளை தூக்கி நரகத்துல வீசிடுவான் என்பதற்காக நான் இந்த செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். 6வது அத்தியாயம் 151வது வசனத்தில் இருந்து 153வது வசனம் வரவிலும் அல்லாஹ் அழகான பல செய்திகளை சொல்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், தாலு அத்துலுமா ஹர்ரம ரப்பிக்கும் அலைக்கும், வாருங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியதை தடை செய்ததை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான். சொல்லிட்டு நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ் துஸ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ. முதல் செய்தி என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள். அப்படிங்கிறது தான் இணை கற்பிக்காம இருப்பது நேர்வழி. வரிசை அல்லாஹ் சொல்றான். பில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோருக்கு உதவி செய்யுங்கள். நம்ம இது சும்மா அல்லாஹ் அறிவுரையா சொல்றான், நாளைக்கு இது நன்மையை கொடுப்பான், பெற்றோரை கவனித்து கொண்டால் அவர்களுக்கு நம்ம பணிவிடை செய்தால் அல்லாஹ் நாளைக்கு அதுக்கு நன்மை கொடுப்பான், செய்யலைன்னா நன்மை இல்லை என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நேர்வழியுடைய பட்டியல் அல்லாஹ் சொல்றான், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அது ஒரு நேர்வழியில வரும் என்று சொல்றான். இதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அவங்க வயதான காலத்துல அல்லது அவங்க நம்மளை ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு நிலை வருகிற போது நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மளை அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். பெற்றோர்களை பற்றி சொல்லும் போது ஒரு தந்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை பற்றி சொல்கிற போது என்ன சொல்றான்? நீ அவருக்குரியவர். ஒரு மகன் ரசூலாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை என்னிட்ட கேட்காம என் பையில இருந்து காசு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீயே அவருக்குரியவருப்பா, உன் பையில இருந்து காசு எடுத்தா என்ன, நீயே அவருக்குரியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தாயை பற்றி சொல்லும் போது எந்த அளவுக்கு சொல்றான்? பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டு உன்னை சுமந்தால், கஷ்டத்துக்கு சிரமத்துக்கு மேல் சிரமத்தைப்பட்டு பெற்றெடுத்தால், 2 வருடம் பால் கொடுத்தால் எனக்கு எப்படி நன்றி செலுத்துறியோ அதே போல உன் தாய்க்கு நன்றி செலுத்து நல்லா சொல்றான். அப்ப ஒரு தாயை எந்த அளவுக்கு உயர்த்தி இஸ்லாம் சொல்கிறது, இதெல்லாம் கவனிக்கணும், கவனிச்சா நன்மை கிடைக்கும் என்கிற ரீதியில நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்யணும், அவர்களுக்கு பணிவிடை செய்யணும் என்பது நேர்வழிக்கான அடையாளம். நல்லா சொல்றான். சொல்லிட்டு நல்லா சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இந்தில்லா, வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். வறுமையின் காரணமாக இன்னைக்கு 2 பிள்ளை பெற்றுறோம், 3 பிள்ளை பெற்றுறோம், 4 பிள்ளை பெற்றா அவங்களுக்கு சோறு போட முடியாது, அவங்களை படிக்க வைக்க முடியாது என்று நீ கவலைப்படாத. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நர்சுக்கும் ஈயாக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கும் நாம் உணவளிக்கிறோம், நீ கவலைப்படாத. 2 ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு, 4 ஆகி போச்சு, அவங்களுக்கு சோறு போடுறது எப்படி, படிக்க வருது எப்படி என்று நீ கவலைப்படாத, உனக்கும் அவர்களுக்கும் நான் தான் உணவளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தக்புரு ஆசியும் மின்ஹா ஒமா பத்தன், வெட்கக்கேடான காரியங்களுக்கு. இதுல ரொம்ப நம்ம ஒவ்வொரு செய்தியும் படித்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு மகத்தான செய்திகள் எல்லாம் சொல்றான், நேர்வழிக்கான மகத்தான செய்தியா சொல்றான். வெட்கக்கேடான காரியங்கள் இருக்கிறதே, இதுல பெரும்பாலும் நம்ம கவனமற்று இருக்கிறோம். வெட்கக்கேடான காரியங்களில் ரகசியமானதையும் பகிரங்கமானதையும் செய்யாதீர்கள். பகிரங்கமான செய்தியில் நம்ம பெரும்பாலும் ஒரு கவனமா இருந்துருவோம். அவங்க பார்த்துருவாங்க, இவங்க பார்த்துருவாங்க, ஒருவேளை அல்லாவே நம்ம பார்த்துருவான், செஞ்சிடக்கூடாது என்ற விஷயத்துல நம்ம பகிரங்கமா செய்கிற விஷயத்துல, வெட்கக்கேடான விஷயங்கள் பகிரங்கமா செய்வதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஆனால் ரகசியமாக செய்வது, ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்துருக்கோம், போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஆபாசமா ஏதாவது வருது, பெரும்பாலும் இறையச்சம் இருப்பவர்கள் தான் அதை கடந்து போகிறார்கள். இல்லைன்னா அதை பார்த்து முடிச்சுட்டு தான் அடுத்தது பார்ப்பான். டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், வீட்டில் யாருமே இல்லை, ஒரு ஏதாவது அசிங்கமாக வருது, பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள்? அதை பார்த்து விட்டு தான் கடந்து போகிறார்கள். அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் நேரான வழியில் இருப்பதற்கான அடையாளமாக இறைவன் சொல்கிறான்,
பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அப்ப நம்ம பகிரங்கமான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். ஆனால் ரகசியமான விஷயங்களிலே யாரும் நம்மை பார்க்கவில்லை, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை பார்க்கவில்லை, மனைவி பார்க்கல, கணவன் பார்க்கல, அல்லது பிள்ளை பார்க்கல, இல்ல அண்டை வீட்டார்கள் பார்க்கல, உறவினர்கள் பார்க்கல என்கிற போது நாம் சற்று தடுமாறி விடுகிறோம். பார்வைகளிலே கவனமற்று இருக்கிறோம். அதில் பார்ப்பதிலே வெளி உலகத்துல யாருமே வெளியூருக்கு போயிருக்கிறோம், அங்க யாரும் பார்க்கல என்கிற போது அந்த விஷயங்கள்ல சற்று கவனமற்றுதான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மீறி நம்மை அல்லாஹ் எல்லா நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை நம் உள்ளத்திலே இருந்தால் இந்த மானக்கேடான விஷயங்களில் ரகசியமாக இருக்கிற செய்தியில நம்ம கவனமாக இருப்போம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமா என்ன, நாம் நேரான வழியிலே இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இறைவன் என்ன சொல்றான், வெட்கக்கேடான விஷயங்களில் ரகசியமானதையும் பகிரங்கமான விஷயத்திலும் நெருங்கி விடாதீர்கள். அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தடை செய்தது எவரையும் அல்லாஹ் அனுமதிக்காமல் கொலை செய்யாதீர்கள். அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கான், கொலைக்கு ஒருத்தன் போய் அநியாயமாக கொலை செய்து விடக்கூடாது. அதை விட தாண்டி அல்லாஹ் எதை அனுமதிச்சிருக்கான், ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு கொலைக்கு கொலை அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது. அப்போ அரசாங்கம் அந்த கொலை செய்தவனே அவங்க தண்டனை கொடுக்கலாம். அதே போல நம்மளை ஒருத்தர் அடிக்க வரான், இல்லை கொலை செய்ய வரான், அந்த நேரத்தில் நம்ம கொலை செஞ்சோம்னா அது தப்பு கிடையாது. நம்மளை ஒருத்தர் கொலை செய்ய வரான், அந்த நேரத்தில் நம்ம அவனை மீறி நம்ம எழுத்து அடிக்கிற போது அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னான், அது குற்றம் கிடையாது. அதே போல விபச்சாரத்திற்கு அரசாங்கம் கொலை தண்டனை கொடுத்தா அது குற்றம் இல்லை. அல்லாஹ் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கான். இதை தாண்டி அநியாயமாக ஒருத்தனை கொலை செய்வது அது பெரும் குற்றம், அது நேர்வழிக்கான அடையாளம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இதை உங்களுக்கு அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் இன்னும் பல செய்தி ஒரு 8 செய்தி அல்லாஹ் சொல்றான். வலா தக்ரபு மாலவு யதீம், நான் அனாதைகளோட சொத்து இருக்குதா, இல்லாஹி அக்ஸனு ஏழைகளுடைய இப்போ ஒரு ஏழை இருக்கிறான், அனாதைகளோட சொத்து இருக்குல்ல. இப்போ அனாதைன்னா யாரு, தாய் இல்லாதவங்க, தந்தை இல்லாதவங்க தான் அனாதை. இப்போ தாய் தந்தை இல்லை, ஒரு சொத்து, அந்த சொத்தை நான் யாரோ ஒருத்தரை பராமரிக்கிறதுக்கான அல்லது பாதுகாக்கிறதுக்கு நம்மள ஒருத்தர் பொறுப்பாளர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சொத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அழகிய முறையில் தவிர நீங்கள் அதை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துறோம். இப்போ அனாதை தானே, கேட்கறதுக்கு யார் இருக்கா என்று நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், பருவ வயது அடைகிற வரை நம்ம அதை பாதுகாக்கணும். அவங்க பருவ வயது அடைந்து விடுவார்கள் என்று அவசரமாக நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். பருவ வயது அடைஞ்சவொன்னா அவங்கள்ட்ட அதை ஒப்படைக்கணும். நீங்கள் அழகிய முறையில் சாப்பிட்டுக்கலாம். அதை நீங்கள் இப்போ அவங்கள பராமரிக்கணும். நம்மளும் ஏழையாக இருக்கிறோம், இந்த சொத்தை நம்ம பராமரிக்கிறோம், அவனையும் பராமரிக்கணும். அது நம்ம தேவைக்கு ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கிறோம் சொன்னால் அல்லாஹ்வுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் அது சம்பந்தமானது. அல்லாஹ் நமக்கு தேவை கட்டாயமாக தேவை இருக்குது என்கிற போது அதிலிருந்து நீங்கள் அழகிய முறையில் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது தவறில்லை. ஆனால் அளந்து விடுவானோ என்பதற்காக அவசரமாக அதை சாப்பிட்றது, இல்லைன்னா தவறான முறையில் அதை பயன்படுத்துவது, இப்படி நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அதை நமக்கு வலியுறுத்துறான். இது தண்டனைக்குரிய குற்றம் மட்டும் அல்ல, நாளைக்கு நீங்கள் நேர்வழியில் இல்லை என்பதற்கான அடையாளமாக இது மாறிவிடும் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். அடுத்து என்ன சொல்றேன்னா, அளவு நிறுவையில் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். அளவு நிறுவையில் நீங்கள் வியாபாரம் செய்றீங்க, அந்த அளவு நிறுவையில மோசடி செய்து விடாதீர்கள். பெரும்பாலும் இன்றைக்கு வியாபாரம் எப்படி ஆச்சுன்னு சொன்னா, பொய் சொல்லாம ஒரு வியாபாரம் செய்ய முடியுமா, அதை இல்லாம இது இல்லாம ஒரு வியாபாரம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலும் நம்ம வியாபாரம் செய்தாலும் சரி, விவசாயம் செய்தாலும் சரி, அல்ல வேற எந்த தொழில் செய்தாலும் சரி, பெரும்பாலான மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது, கலப்படம் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது, மாற்றி பேசாமல் வியாபாரம் செய்ய முடியாது, மாற்றி செய்யாமல் ஒரு தொழில் செய்ய முடியாது என்று பெரும்பாலும் இன்றைக்கு அது ஒரு விளம்பரமாக மனிதனுடைய மனநிலையில ஒரு அழுத்தமாக பதிய வைக்கக்கூடிய செய்தியாக பதிய வைத்து விட்டார்கள். அதில் முஸ்லீம்களும் விதிவிலக்கு இல்லாமல் போய்விட்டார்கள் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலான முஸ்லிம்கள் கூட ஏராளமான சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டு, ஏராளமான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டு, ஏராளமான கடிவாளங்கள், நீ இப்படி நடந்தால் நாளை வறுமையில் நீ நிறைவேல ஒரு மோசடி செய்வதற்காக ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்டது சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அளவு நிறுவையில மோசடி செய்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அளவு நிறுவையில நீங்கள் மோசடி செய்தார்கள், நீங்கள் நிறுத்தால் நீதமான முறையில் நிறுத்தி கொடுங்கள், வாங்கினால் நீதமான முறையில் வாங்குங்கள் என்று ஏராளமான வழிகாட்டுதல் நமக்கு இருந்தும் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ, இந்த உலகத்தில் மற்ற மக்கள்லாம் என்ன செய்கிறானோ, வழிகாட்டுதல் இல்லாத மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை நாம் செய்யக்கூடிய மக்களாக பெரும்பாலும் மாறிட்டோம். பெரும்பாலும் முஸ்லீம்களை வெறுக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நேர்மை இல்லை,
அவங்கள்ட்ட நேர்மை இல்லை, சொன்ன சொல்ல சுத்தம் இல்லை. ஒரு சாரார் மக்கள் நல்லா இருக்காங்க, இந்த முஸ்லீம்கள் நீதியாக நடக்கிறார்கள், நேர்மையாக நடக்கிறார்கள் என்று சொல்வதற்காகவே முஸ்லீம்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் என்று அளவு நிறுவ கரெக்டாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்கள் இந்த விதிகளை இந்த 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 சட்டத்திட்டங்களை பெரும்பாலும் கடைபிடிக்காத மக்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். முஸ்லீம்களை வெறுப்பதற்கு காரணமே இதைதான் மக்கள் சொல்லக்கூடியதை மற்ற மக்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அளவை நிறுவையிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அது நேர்வழிக்கான ஒரு அடையாளமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக என்ன சொல்றான்னு சொன்னா, எவரையும் அவர் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம். அல்ல அந்த அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்றான். எவருக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்றான், அப்படிலாம் வாழ்ந்துட முடியாது, பொய் சொல்லாம வாழ முடியாது, அதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது என்று நம்ம சொல்றோமே, அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ மற்றவனை கவனிக்கிறதா இருந்தால் பெற்றோர்களை கவனிப்பதாக இருக்கட்டும், இன்னும் சொன்ன ஏராளமான செய்திகளாக அந்த வெட்கக்கேடான செய்திகளை இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு நம்மளால் சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்ம அந்த மானக்கேடான செயலில் இருந்து தப்பித்து வீட்டுக்கு போவது பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் நம்ம அதெல்லாம் முடியாது என்று உன்னுடைய மனம் நினைத்து விடக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய, இதெல்லாம் முடியக்கூடிய அளவிற்குத்தான் உன்னை நான் படைத்திருக்கிறேன். சக்திக்கு அப்பாற்பட்டு உன்னை நான் படைக்கவில்லை, உன் சக்திக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் அந்த வரிசையிலேயே அல்லாஹ் சொல்றோம். இத்தனை செய்தியில நமக்கு சிரமமாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா என்று நாம் உள்ளம் சொல்லுகிற போது அந்த உள்ளத்திற்கு ஒரு செய்தியை இறைவன் சொல்கிறான். உன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நான் இந்த செய்தி சொல்லலப்பா, எந்த வழிகாட்டுதல் சொல்ல, எந்த கட்டளையும் நான் போடலை, உன்னால் முடியும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்றான். அடுத்து என்ன சொல்றேன்னா, நீதியாக நட, உறவினரே இருந்தாலும் நீதியாக நடங்கள். அல்லாஹ் இது நிறைய இடத்துல சொல்றான். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள், பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அவருடைய தோழர்கள் எத்தனையோ பேரை கொலை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு அங்கே ஒரு ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைத்த அந்த நிலையில பெரும்பாலும் மனிதன் என்ன நினைப்பான், ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துட்டோம், கஷ்டத்தை கொடுத்துட்டோம், அவன் முதலமைச்சர் ஆயிட்டான் அல்லது கலெக்டர் ஆயிட்டான், அவன் என்ன செய்வான், எனக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்தான், அவனை போய் முதல்ல பிடிச்சிட்டு வா, அவனுக்கு ஏதாவது அவன் செய்யணும். மனிதன் உள்ளம் அவனுக்கு பழி வாங்குறதுக்கு தான் துடிக்கும் இல்லையா? பெரும்பாலான மனித நிலை தனக்கு ஒரு அதிகாரம் ஆட்சி வந்துடுற போது, சாதாரண நிலையில் இருக்கிற போது, என்னை அவன் கஷ்டப்படுத்தினான், துன்பப்படுத்தினான், எனக்கு பெரும் அநியாயம் செய்தான், எனவே அவனை கூட்டிட்டு வா, அவனுக்கு நான் ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும் என்று அதிகாரம் கையிலே கிடைக்கிற போது அந்த மனிதன் நினைப்பது இயல்பாக இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே கிடைத்த அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம். அந்த நேரத்தில் இறைவன் சொல்கிறான், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற பகை வெறுப்பின் காரணமாக அவர்களுக்கு நீதி செலுத்துவதிலிருந்து நீங்கள் தவறிழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நீங்க இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு அநியாயம் செய்த மக்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற நிலையில், இவன் எனக்கு அநியாயம் செஞ்சவன், என்னை கொடுமைப்படுத்தினவன், என்னுடைய தோழர்களை நிறைய பேரை கொலை செஞ்சவன், அதனால இவனுக்கு நீதி கிடையாது என்று சொல்லி அவனுக்கு நீ அநீதி இழைத்து விடாதே என்று சொல்லி எந்த நேரத்தில் இறைவன் சொல்கிறான். ஆட்சி அதிகாரம் இருக்கிற நிலையில் அல்ல சொல்றான், நீங்கள் அவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், பகை இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் நீதி செலுத்துவதில் இருந்து தவறிழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்கள் ஒரு நீதி செலுத்த வேண்டும் அல்லது ஒரு நியாயம் சொல்ல வேண்டும் என்று இருந்தால், உங்கள் உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, உன் அண்ணனாக இருந்தாலும் சரி, உன் தம்பியாக இருந்தாலும் சரி, உன் தாயாக இருந்தாலும் சரி, உன் தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீ நீதி சொன்னால் அவர்கள் பாதிக்கப்படுவார் என்று சொன்னால், உன் தாய் பாதிக்கப்படுவாள், உன் தந்தை பாதிக்கப்படுவான், உன் சகோதரன் பாதிக்கப்படுவான், உன் உறவுக்காரன் பாதிக்கப்படுவான் என்று சொன்னால், நீ சொல்கிற நீதியால் அவன் பாதிக்கப்பட்டாலும் சரி, நீ அங்கே நீதியை சொல் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறான். அப்ப நீங்கள் நீதியை சொன்னால் நீங்கள் நேரான வழியிலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இதுதான் தாலிக்கும் வசாக்கும் பிஹி லால்லக்கும் ததுக்குரும், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக அவன் இதை உங்களுக்கு வழிகாட்டதாக சொல்கிறான். நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அன்ன ஹாதா சிராத்தல் முஸ்தகீம், இதுவே எனது நேரான வழி. இத்தனை செய்தியும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இதுதான் எனது நேரான வழி. நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்று சொன்னால்
நான் உண்மையாகவே நாளை மறுமையிலே நான் நேரான வழியிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் நான் இருந்து நேரான வழியிலே இருக்கிறேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலே போய் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும் சொன்னால் இத்தனை கட்டளைகளையும் நாம் வாழ்க்கையிலே பின்பற்றினால் மட்டும்தான் நாம் நேரான வழியிலே இருக்கிறோம். நேரான வழியில் இருந்து மரணித்தோம் என்று சொல்லி நாளை இறைவனிடத்திலே போய் நாம் நமக்கான பிரார்த்தனையை, நமக்கான தேவையை, கூலியை கேட்க முடியும், பரிசை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களின் என்னையும் ஆய்க்கு அலுவலக பிரார்த்தனையோடு என் முதல்வரை நிறைவேற்ற. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமில் அன்பியாய் வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனிடத்திலே நாம் நேர்வழியை பிரார்த்தனை செய்கிறோம். அந்த நேர்வழி எது என்பதை அறிந்து பிரார்த்தனை செய்கிற போதுதான் நாம் அந்த நேர்வழியை நம்மால் பயணம் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இத்தனை கட்டளைகளையும் நாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற போதுதான் நாம் நேரான வழியிலோ இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வருகிறான். என்ன சைத்தான் சவால் விடுறான்னு சொன்னால், இறைவா நீ என்னை வழிகெடுத்து விட்டாய். அவன் எப்படி சொல்கிறான்? சைத்தான் அல்லாஹ் வழிகெடுக்கலை, ஆனால் அல்லாஹ்கிட்ட என்ன சொல்கிறான்? நீ அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான், அவன் அதற்கு கட்டுப்படலை. ஆதமுக்கு சஜ்தா செய்யுன்னு சொன்னான், ஆனால் அது கட்டுப்படலை. கட்டுப்படவில்லை என்பது யாருக்குடைய குற்றம்? அவனுடைய குற்றம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அல்லாஹ்கிட்ட? நீ என்னை வழிகெடுத்து விட்ட, அதனால் உன்னுடைய அடியார்களின் நேர்வழியில் நான் அமர்ந்து கொள்வேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, உன்னுடைய அடியார்களின் நேர்வழியில் நான் அமர்ந்து கொள்வேன். அமர்ந்து கொண்டு அவர்களின் இடமும் வளமும் வருவேன், அவர்களின் முன்னும் பின்னும் வருவேன். அவர்கள் பெரும்பாலானவர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பார்க்க மாட்டாய் என்று அல்லாஹ்கிட்ட சவால் விட்டு வரான். அல்லாஹ்கிட்ட என்ன சவால் விட்டு வரான்? எங்கே உட்காந்துக்குவானா? நம்முடைய நேர்வழியிலே அவன் உட்கார்ந்து கொண்டு நம்மை வலுவெடுப்பான் என்று அந்த சைத்தான் சொல்கிறான். பெரும்பாலும் பாருங்கள், ஒரு தப்பு நடக்கிற இடத்துல அங்கே சைத்தான் வரமாட்டான். வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், அது தப்பு தான். அதில் அல்லாஹ் பயனற்ற கல்வியை விட்டும் இறையச்சமற்ற இதயத்தை விட்டும் போதுமாக்கி கொள்ளாத உள்ளத்தை விட்டும் கேட்டும் ஏற்கப்படாத துவாவை விட்டும் இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தார். பயனற்ற கல்வி, உட்கார்ந்து சீரியலை பார்க்குறோம், அல்லது இதே விளையாட்டை பார்க்குறோம், அல்லது வேற ஏதேனும் தேவையில்லாத பார்க்குறோம், படத்தை பார்க்குறோம், பாட்டை கேட்குறோம். இதனால் என்ன பயன்? இன்னைக்கு ஃபோனில் உட்காந்து தள்ளுறோம், தள்ளிக்கிட்டே உட்காந்துருக்கோம். நேரம் போகிறது தெரியல, காலம் போனது தெரியல, மணிக்கணக்காக உட்காந்து தள்ளுறோம். அதனால் என்ன பயன்? இப்போ எதுவும் பயனில்லாத நேரங்கள் நிறைய கடந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்னைக்கா சைத்தான் வருவானா? தப்பு செஞ்சுட்டு இருக்கோம், ஃபோனில் உட்காந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறோம், தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்று சைத்தான் வருவதில்லை. நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வேலையை பார்க்கணும், சோறாக்கணும், இல்லை நான் வேற வேலைக்கு போகணும் என்பதற்காக வேண்டுமானால் வைப்போம் வெளியே. ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே, இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டோமே என்பதற்காக நாம் அந்த ஃபோனிலிருந்து நம்மளுடைய கண்ணை திருப்பி இருப்போமா? டிவியிலிருந்து கண்ணை திருப்பி இருப்போமா? அந்த இடத்துல சைத்தான் வரமாட்டான் இல்லையா? நம்ம யதார்த்தமாக பார்க்கலாம், நிதர்சனமாக பார்க்கலாம். நாம் தவறிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது சைத்தான் நிச்சயமாக அங்கே வந்து எப்பா இது தப்புப்பா என்று சொல்ல மாட்டான். எந்த காரியம் பாருங்க, சாராயம் குடிக்கிறவன், முஸ்லீமே சாராயம் குடிக்கிறான், குடித்து கொண்டு இருப்பவன்கிட்ட போய் தப்புன்னு சைத்தான் சொல்லுவானா? சொல்ல மாட்டான், குடிப்பான். இன்னும் எந்த காரியங்கள் வேண்டுமானால் எடுத்து, மானக்கேடான காரியங்கள், நீங்கள் எந்த காரியங்கள் வேண்டுமானால் எடுத்து பாருங்கள், அங்கே வந்து சைத்தான் இது தப்பு, இதிலிருந்து விலகிக்கொள் என்று சைத்தான் நமக்கு வழிகாட்டுவதில்லை. ஆனால் பள்ளிவாசலில் வந்து அதானுடைய சத்தம் கேட்குது, பாங்குடைய சத்தம் கேட்கிறது, பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. ஆனாலும் சைத்தான் என்ன சொல்லுவான்? வா கடையில் வேலை இருக்குது, அவர் கூப்பிட்டார் அங்கே போய் பார்க்கணும், இந்த அவன் காசு கொடுக்கணும், அங்கே போகணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் பார்த்துக்குவோம். சைத்தான் சொல்கிறானா இல்லையா? அப்படி சிந்தனை வருகிறதா இல்லையா? ஏன் அந்த போன்ல தள்ளிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு சைத்தான் வந்து கடன் வாங்க போக வேண்டும் என்று சொல்லவில்லை, தொழிலுக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை, வேற வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் பாங்குடைய சத்தம் கேட்ட பிறகு தொழுகைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது நான் அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும் என்று நம் உள்ளத்திலே சைத்தான் போடுகிறானே. அப்பா இறைவனிடத்திலே அவன் சவால் விட்டு வந்தான், உன் அடியார்களின் நேர்வழியிலே நான் நின்று கொள்வேன். பள்ளிவாசலே வந்து தக்பீர் கட்டுகிறோம்,
தொழுகைக்காக அல்லாஹ்விடத்திலே உரையாடுவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் சைத்தான் வந்து உள்ளத்தில் எத்தனை சிந்தனைகளை போடுகிறான். சைத்தான் எங்கே வந்து நிற்கிறான்? நாம் நேரான வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்துல எல்லாம் சைத்தான் வந்து நிற்பான். நான் ஒருவருக்கு ஒரு 1000 ரூபாய் உதவி செய்யணும் என்று நினைக்கிறேன். வந்துச்சு, பயான்லாம் கேட்டேன், அல்லாஹ்வுடைய வசனங்கள்லாம் கேட்டப்பட ஒரு சிந்தனை பயங்கரமாக மாறிடுச்சு. வீட்டில் போனோன்னு எடுத்தவருக்கு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துடணும் என்று நினைத்து கொண்டு பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போகிறேன். அதுக்குள்ளார சைத்தான் அங்கிருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளாக சைத்தான் என்ன செஞ்சிருவான்? 5000 ரூபாயா 10,000 ரூபாயா 2000 ரூபாய் போதும், நேரம் ஆக ஒரு 1000 ரூபாய் போதும், ஒரு 500 ரூபாய் போதும், ஒரு 100 ரூபாய் போதும். 10,000 ரூபாய்க்கு பூஸ்ட் ஏற்றி விட்ட ஒரு திருமறை குர்ஆன் வசனம் ஒரு அரை மணி நேரத்தில் 100ஆக 50ஆக மாறிவிடுதுன்னு சொன்னால் சைத்தான் அங்கே வருகிறானா இல்லையா? இறைவன் சொல்கிறான், தாராளமாக போய் வழிகெடுத்துக்கொள், என்னை உறுதியாக நம்புகிற என் அடியாரை உங்களால் வழிகெடுக்க முடியாது. சைத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறான் இறைவன், நீ தாராளமாக போய் வழிகெடுத்துக்கொள், உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். என்னை எந்த அடியான் உறுதியாக நம்புகிறானோ, என்னை அவன் உறுதியாக பின்பற்றுகிறானோ, என்னுடைய தூதரை அவன் உறுதியாக பின்பற்றுகிறானோ, அந்த நல்லடியாரை உன்னால் வழி எடுக்க முடியாது. செல். நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நம்மை சைத்தான் எங்கெங்கெல்லாம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். நாம் இறைவனையும் இறை தூதர் அவர்களையும் இறைவனின் வசனங்களையும் உறுதியாக பின்பற்றக்கூடிய மக்களா அல்லது சைத்தானின் வழிகாட்டலை பின்பற்றக்கூடிய மக்களா என்பதை நாம் நேரான வழியிலே இருக்கிறோமா? அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை கேட்டு நாம் நேரான வழியில இருக்கிறோமா அல்லது சைத்தானின் வழிகாட்டுதலை கேட்டு வழி தவறி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும்.